أعوذ بالله من الشيطان الرجيم بئس ما اشتروا به أنفسهم ويكفروا بما أنزل الله بغيا أن ينزل الله من فضله على من يشاء من عباده فباعوا بغضب على غضب وللكافرين عذاب محين பீசமா ஈவில் இஸ் வாட் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணலாம் or else you can translate it as wretched. பீச means evil. பீச means evil. இல்லாட்டி சபிக்கப்பட்டது, இல்லாட்டி மிக கெட்டது, மிக கெட்டது. இஸ்தரோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இஸ்தரோங்கிறது இந்த வார்த்தை அரபியில் ரெண்டு பொருளுக்கும் யூஸ் ஆகுது. இந்த விற்கிறதுக்கும் சரி வாங்குறதுக்கும் சரி. இங்கே என்னது வித்தார்கள். அதை குறித்து ஏற்கனவே இந்த ஆயத்து பேசியிருக்கு. அவர்கள் எவ்வளவு மாறு செஞ்சாங்க அப்படின்னு பணியச்சவர்களை குறித்து. பிஹி அன்புசகும் வித் தேர் ஓன் செல்ஃப். அவர்கள் தங்களுக்கு தாங்களே என்னது சூனியம் வச்சுக்கின்ற மாதிரி கெடுதி கெடுதி அவர்கள் என்னது ஏற்படுத்தி கொண்டார்கள். பீசமா ஐயக்ஃபுரு எதனை என்ன எது தவறாயிருச்சு அப்படின்னு கேட்டா அவர்கள் நிராகரித்ததன் காரணமாக that they disbelieved with what sent down Allah பகியன் grudging. I want you people to give a guess என்ன grudging here refers to. என்ன grudging குறித்து அல்லாஹ் இங்க பேசுறான். என்ன அவங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருந்து either you can translate it as grudging or you can translate it as ego. அவங்களுக்கு ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துச்சு. அந்த ஈகோ கிளாஷ்காகவே என்ன செய்யல இந்த தூதருக்கு வாட் வாட் ரிவீல்ட் இன் வித் அல்லாஹ் அப்படின்னா இது எதை குறிக்குது? somebody can give a guess on chat. ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒன்று, எதனை அவர்கள் நிராகரித்தார்கள், என்ன இந்த கிரட்ஜிங், என்ன ஈகோ அவங்களுக்கு. that sends down Allah min fazlihi from his grace. இது அல்லாஹ் தானாக என்னது அல்லாவின் புறத்திலிருந்து இந்த ஏற்பாடு நடந்துச்சே தவிர இது தூதராக என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக என்னது இந்த பணியை என்னது தேர்ந்தெடுத்துக்கல. அல்லாஹ் whomever he wills among his slaves فباعوا. So they draw, so they incurred. You can say they draw or another incurred upon themselves bighadabin ala ghadab. With anger over anger சொல்லலாம். இந்த கைரில் மகசூப் இருக்குல்ல அந்த மகசூப் தான் ஆங்கர் அப்பான் ஆங்கர். அல்லாவிடமிருந்து என்னது கோபத்திற்கு மீது கோபத்தை என்னது ஏற்படுத்தி கொண்டார்கள். வலில் காஃபிரீன and for the disbelievers azabun muhin. This is a different kind of punishment. We have seen so far two kind of punishment. One is painful great punishment, இன்னொன்று painful punishment, இது humiliating punishment. முஃபஸிரின் சொல்றாங்க மூணுத்துக்கான டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் என்னது பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ரெண்டு கொஸ்டின் கேட்டோம். வாட் தே ஹவ் டிஸ்பிலீவ்னா they disbelieved in the Quran, the Quran that you and I are reading today. They are not ready to one bit prepared to accept this Quran from Allah. என்ன ஈகோ? த சேம் ஈகோ. இன்னைக்கு பேசுற இன்னைக்கு சமீபத்தில் என்னது ஒரு பாமகவுடைய ஜாதி வன்னியர் சங்கம் கூட்டம்லாம் நடந்திருக்கேன். அதே போல என்னது ஒரு ஜாதி வெறி தான் அவர்களுக்கு. அவர்கள் எங்கள் ஜாதியிலிருந்து இல்லை, பனி இஸ்ராயல் ட்ரைபில் இருந்து என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதராகக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வரல. அவர் பனி இஸ்மாயில் ட்ரைபிலேருந்து வந்திருக்காரு. அது வேற ஜாதி. அப்போ நாங்கள் என்னது ஜாதி வெறினால தான் அவர்கள் என்ன செய்யல இந்த தூதரை ஏற்றுக்க முடியல. இவர்கள் ரொம்ப எதிர்பார்த்த இதுக்கு முந்தின ஆயத்தில் அவர்கள் ரொம்ப எதிர்பார்த்திருந்தது என்னன்னா அவர்கள் பனி இஸ்ரவேலிருந்து ஒரு தூதர் வருவார்னு எதிர்பார்த்தார்கள். ஆனால் இது பனி இஸ்மாயில் இருந்து வந்ததினால் அந்த ஈகோ கிளாஷ்காக they didn't accept this. That's what Allah is trying to clarify in the choosing. இது நாள் வரைக்கும் அல்லாஹ் பனி இஸ்ராயில் அமிச்ச நபியை இப்போ பனி இஸ்மாயில் இருந்து இறுதி நபியை சூஸ் பண்றதோட டெசிஷன் யார் மேக்கிங்ல யார் கையில் இருந்துச்சு? அல்லாஹ்வோட டெசிஷன். இது அல்லாஹ் has decided out of his own grace. Prophet sallallahu alaihi wasallam has no intervention on this. Because they have rejected the message of this last prophet sallallahu alaihi wasallam, they have incurred the anger of Allah upon anger. Walil kafirina, and for the disbelievers punishment is very humiliating. அவர்கள் பீசமா மிக கெட்டது, மிக கெட்டது. எதனை அவர்கள் விற்று கொண்டார்களோ அதற்கு பகரமாக எதனை விட்டுட்டாங்க? அவர்கள் ஈமானை வித்துட்டாங்க. எதற்கு பகரமாக? தங்களுக்கு பகரமாக, தங்களுக்கு எதிராகவே அவர்கள் என்னது இந்த இந்த விற்பனையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த விற்பனை குறித்து போன ஆயத் பேசிருச்சு. அதாவது எதனை அவர்கள் நிராகரித்ததை, இந்த வியாபாரத்தை அல்லாஹ் என்னது மிக கெட்டது அவர்களுக்கு, மிக கெட்டதை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். பிமா எதனை இறக்கினான் அல்லாஹ் அதனை அவர்கள் நிராகரித்ததின் காரணமாக, எதனும் காரணமாக பகியன் பொறாமையின் காரணமாக, பொறாமைப்பட்டு அவர் தூதர் பனி இஸ்மாயில்
ட்ரைபில் இருந்து அனுப்பப்பட்டதினால் அதற்கு பொறாமைப்பட்டவராக அவர்கள் செய்தால், அதாவது இறங்குவது அல்லாஹ் தன்னுடைய அருளிலிருந்து அல்லாஹ் இறக்குகிறான் எவர் மீது நாடுகிறானோ. இது எதனை குறிக்கிறது? அல்லாஹ் தன்னுடைய நுபுவத்தை, அல்லாஹ் தன்னுடைய தூதரை யாரை நியமிப்பது, எதிலிருந்து நியமிப்பது எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய விசேஷ என்னது கிருபையினால் என்னது அவன் டிசிஷன் எடுக்கிறானே தவிர வேறு யாருடைய இன்டர்வென்ஷனும் இதுல கிடையாது. இப்ப பாவு ஆகவே சார்ந்து விட்டது அவர்கள் மீது, கோபத்திற்கு மீது கோபத்தை அவர்கள் வாங்கி கொண்டார்கள். காஃபிரின, மேலும் இன்னும் நிராகரிப்பாளர்களுக்கு வேதனை, இழிவு தரக்கூடிய வேதனை இவர்களுக்கு காத்திருக்கிறது. somebody can present